ஏ ஹாய் கைஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம 220க்கு பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஃபாக் லைட் இருக்கும். என்ன ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா இந்த மினிட்ரி ஃபாக் லைட் தான். இது வந்து எல்லோ அண்டு ஒயிட்டில் வந்து 2 டைப்ஸில் எரியும். இது வந்து நான் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிட்டேன். இப்போவும் நல்லா தான் இருக்குது. நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லோ, அடுத்து ஒயிட்டு மட்டும் கொஞ்சம் இதுவாகிட்டுருக்குது, ஃபால்ட் ஆகிட்டுருக்கு. சரி, அதனால் கொஞ்சம் நம்ம இப்போ அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபாக் லைட் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். எல்லோவில் நல்லா எரியுது, ஒயிட்டில் மட்டும் ஒன் சைடு போயிடுச்சு. ஆன்லைனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபாக் லைட் வாங்கியிருக்கோம். ஃபாக் லைட்டை வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஹெச்ஏஜி பிராண்ட்லேருந்தே வாங்கிட்டோம். ஏன்னா ஹெச்ஏஜி கொஞ்சம் நல்லா சூப்பரான பிராண்டு. ஒரு ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்துடும், இன்னொரு ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸில் வந்துடும். இது வந்து சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா 750, 800 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இதை வந்து நான் காம்போவாக வந்து ரெண்டுமே சேர்த்து நான் ஆன்லைன்லேயே வாங்கிட்டேன். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு அலங்கி போல்டு, அதுக்கப்புறம் இந்த பெரிய நட்டு, அப்புறம் அலங்கி டூல் எல்லாமே கொடுத்துடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது உள்ளதான் அந்த கிளாம்ப் வந்துடும். இதுதான் ஃபாக் லைட்டு, ஹெச்ஏஜி பிராண்டு தான். இதுவே கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ இருக்கும் போல் வெயிட்டு. இது பார்த்திங்கன்னா இதிலே 3 கலரு வரும். இதில் வந்து நமக்கு மாற்றி எரியிற ஒயரிங் வந்து இந்த 3 கலர் ஒயரிங்கில் வந்து நம்ம கொடுக்கணும். ஒன்று அன்பாக்சிங் பண்ணிட்டோம், இப்போ இன்னொன்றும் பண்ணிடலாம். இதிலே சேம் அதே கிளாம்ப்பு, அதிலே வர ஸ்க்ரூ நட்டு, உள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபாக் லைட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் வரும். ஒயிட் கலர் லைட் எரியறதுக்கான ஒயரு, இன்னொன்று வந்து எல்லோ கலர் லைட் எரியறதுக்கான ஒயரு. இதிலே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொஜெக்டர் மாதிரி லைட் கொடுத்துருக்காங்க. லுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்த லுக்கில் நல்லா சூப்பராக இருக்கும். இதோட நேம் பார்த்தீங்கன்னா அவல் ஃபாக் லைட்டு. ஃபஸ்ட்டு இந்த பழைய மினிட்ரி ஃபாக் லைட்டை வந்து நம்ம கழட்டிடலாம். இதை வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம அப் அண்ட் டவுன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து ஃபாக் லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோல்ஸும் வரும், அதுலேயும் வந்து நம்ம மாட்டிக்கலாம்.
இது வந்து இப்போ ரெண்டுமே வந்து ஃபுல் டைட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒயர் லைன் கொடுத்துடலாம். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ளே வந்து ரூட் பண்ணி கொண்டு போகணும். இந்த ஒயருக்கு இந்த ஃபாக் லைட் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஃபாக் லைட்டோட ஒயர் வந்து இதோட ஹோல்ஸில் கொண்டு போய் மேலே லைன் கொடுக்கணும். அதே மாதிரி இதுலேயும் இது நான் ஒன்றும் ஃபுல் டைட் பண்ணல, உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஒயரை வந்து இது உள்ளே ரூட் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டோம். இப்போ இது உள்ளே தான் நம்ம ஒயர் லைன் கொடுக்க போகிறோம். இதை வந்து எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2-வே ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2-வே ஸ்விட்சில் தான் மினி ட்ரைவ் ஃபாக் லைட்டும் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இதிலே வந்து நம்ம ஒயர் லைன் வந்து கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாக் லைட்டோட ஒயரு, இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபாக் லைட்டோட ஒயரு. இதில் பார்த்திங்கன்னா 3 கலரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போது எல்லோக்கு எல்லோ, ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்குக்கு பிளாக்குன்னு 3 ஒயரையும் வந்து அப்படி ஒன்று சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் இப்போ ஒயர் வந்து சீவிக்கலாம். அதோட கலர் ஒயரு எல்லோ, ரெட்டு, பிளாக்குன்னு 3மே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். கைஸ், இப்போ இந்த 2-வே ஸ்விட்ச் வருது பார்த்தீங்களா, இதில் வந்து 3 கலர் ஒயர் வரும். இதுதான் இந்த 3 கலர் ஒயரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் ஒயர் வருது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் வந்து நம்ம ஃபாக் லைட்டில் வர எல்லோ. இந்த ஃபாக் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாக் லைட்டில் வந்து நம்ம எல்லோ கலர் ஒயரில் வந்து லைன் கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. 2-வே ஸ்விட்சில் வர இந்த ப்ரௌன் ஒயர் வந்து ஃபாக் லைட்டில் வர எல்லோ. அப்புறம் இந்த ஃபாக் லைட்டில் வர நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் பேலன்ஸ் வந்து 2 ஒயருக்கா, இதில் வந்து ப்ளூ பார்த்திங்கன்னா ஃபாக் லைட்டில் வர ரெட்டு. இந்த ஃபாக் லைட்டில் ரெட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதோட பாசிட்டிவ் லைன் வந்து கொடுக்கணும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, சாவி ஆன் பண்ணால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் லைன் ஒன்று கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா சாவியோட லாக் செட்டு ஒயர்லேருந்து நம்ம ஒரு ப்ரௌன் கலர் ஒயர் ஒன்று எடுப்போம். அந்த ப்ரௌன் கலர் ஒயர்லேருந்து ஒரு ஒயரை வந்து ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் வந்த ஒயர் தான் இந்த பிளாக் கலர் ஒயரு. இந்த பிளாக்கு, இந்த பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் நமக்கு ஒன்று தேவை. அதனால் ஒரு பிளாக் கலர் ஒயரில் ஒரு நெகட்டிவ், இன்னொரு பிளாக் கலர் ஒயரில் ஒரு பாசிட்டிவ். அதுதான் நம்ம வந்து இப்போ இதில் லைன் கொடுக்க போகிறோம். நான் இதை வந்து ஃபுல்லாக நான் லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ், ஒயர் லைன் வந்து கொடுத்துட்டோம். இப்போ சும்மா வந்து டெஸ்ட் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு கோடு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒரு கோடு அழுத்தினா வந்து எல்லோ லைட் எரியும். இப்போ இந்த ஒரு கோடு இருக்கிற பட்டனை வந்து நான் மேலே அழுத்துறேன். எல்லோ கலரில் எரியுது பார்த்திங்களா. அப்படியே அந்த 2 கோடாக இருக்கிற சுவிட்ச் இருக்கும் பார்த்தியா, இரு கையோட, இதை பார்த்திங்களா 2 கோடு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து 2-வே. இதை வந்து இப்போ ஆன் பண்ண கீழே அழுத்து. இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட்டில் எரியும். இது வந்து 2 டைப்ஸில் எரியும். ஒன்று எல்லோ, ஒன்று வந்து ஒயிட்டு. இப்போ அதே மாதிரி நம்ம 2-வே ஸ்விட்ச்லேயே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒயர் லைன் கொடுத்துட்டோம். இதை வந்து நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்காக உங்களுக்கு இது நான் சும்மா இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ ஒயர் லைனை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். இந்த ஃபாக் லைட்டில் பார்த்திங்கன்னா எல்லோ, ரெட்டு, பிளாக்குன்னு 3 கலர் ஒயர் வரும். ஃபஸ்ட்டு நான் ஃபாக் லைட்டில் வர அந்த பிளாக் ஒயர் வரும் பார்த்திங்களா, இதுதான் இந்த 2 பிளாக்கு. இந்த 2 பிளாக் இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 பிளாக்கும் வந்து ஃபாக் லைட்டில் வர இந்த 2 கருப்பு கலர் ஒயரும் வந்து இண்டிகேட்டர் ஒயர் லைனில் வந்து நம்ம கொடுக்கலாம். இண்டிகேட்டரில் வந்து நெகட்டிவ் வரும் பார்த்திங்களா, இண்டிகேட்டர்லேருந்து ஒரு நெகட்டிவ் லைன் எடுத்து இந்த 2 பிளாக்கோடு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த 2 பிளாக்குக்கும் வந்து நெகட்டிவ் லைன் தேவை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயர் வருது பார்த்திங்களா, இந்த ஒயர் வந்து எதுக்குன்னா நம்ம சாவி ஆன் பண்ணால் நமக்கு பாசிட்டிவ் லைன் வேணும். அதை வந்து இந்த சாவி ஆன் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் லைன் ஒன்று கிடைக்கும். அது வந்து ப்ரௌன் கலர் ஒயரு. நம்ம அதிகபட்சமாக சொல்கிற ஒயர் வந்து இதோட சாக்கெட்டில் வந்து ப்ரௌன் கலர் ஒயர் ஒன்று வரும். அந்த ப்ரௌன் கலர் ஒயர்லேருந்து ஒரு ஒயர் மட்டும் எடுத்துகிட்டு வந்து 2-வே ஸ்விட்சில் வர ப்ளூ கலர் ஒயரில் வந்து இதை நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபாக் லைட்டில் வந்து இந்த 2 எல்லோ வருது பார்த்திங்களா, இந்த 2 எல்லோவும் வந்து 2-வே ஸ்விட்சில் வர ப்ரௌன் கலர் ஒயரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபாக் லைட்டில் 2 ரெட்டு வரும். அந்த 2 ரெட்டும் சேர்த்து
2 வே ஸ்விட்சில் வர பிளாக்கில் நம்ம லைன் கொடுத்துட்டோம். இவ்வளோ தான் ஒயரிங் மெத்தடு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லைட்டுக்கான ஒயர் லைன் வந்து கிடச்சிடும். ஒயர் லைன் ஃபுல்லாக லைன் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்லீவ் போட்டு பர்ஃபெக்டாக எதுலேயுமே இடிக்காத மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு ஒயர் கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. வாட்டர் வாஷம் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து பகலில் வந்து உங்களுக்கு இது அந்தளவுக்கு வெளிச்சம் தெரியல, எனக்கு இது அந்தளவுக்கு தெரியல. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து இருட்டில் வந்து இது எப்படி விசிபிலிட்டி இருக்குது, பிரைட்னஸ் இருக்குதுன்னு நைட்டில் வந்து ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி எடுத்து இந்த வீடியோவோடய நான் அப்படியே கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நைட் விசிபிலிட்டி ஃபாக் லைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒயிட்டா, நெக்ஸ்ட்டு எல்லோ. செம்ம பிரைட்டு. முன்னாடி போட்டிருந்த அந்த மினிட்ரி ஃபாக் லைட்டை விட இது டபுள் மடங்கு பிரைட்டாக இருக்குது. நான் வேறு ஸ்ட்ரீட்டில் இப்போ உங்களுக்கு ஃபுட்டேஜ் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட் வியூ. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் ஓரளவுக்கு லைட்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும். இது கொஞ்சம் லைட்ஸ் இருக்கிற ஸ்ட்ரீட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் லைட்டு போடலாம். இது ஒயிட்டு, நெக்ஸ்ட்டு எல்லோ. எல்லோ, ஒயிட்டு செம்ம பவராக இருக்குது. அதாவது இதை மேக் பண்ணவங்க அப்படியே பக்காவாக தெளிவாக மேக் பண்ணியிருக்காங்க. என்னன்னா என் ஃப்ரெண்டு கேட்டான், என்ன ஃபாக் லைட்டை வந்து தலைக்கெல்லாம் மாட்டியிருக்கேன் அப்படின்னா, இல்லைடா இதுக்கு வந்து கிளாம்ப் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, இப்படி தான் மாட்டணும் அப்படின்னா அப்போ ஆந்த உண்மையிலே நைட்டில் வந்து தலைக்கீழாக தானே இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கும் அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கே வந்து இதுவாயிடுச்சு. அதை பார்த்திங்கன்னா அந்த ஆந்தை வந்து தலைக்கீழாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஃபாக் லைட்டும் தலைக்கீழாக சூப்பராக வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம சூப்பராக மாட்டிட்டோம்.